வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் வீடியல் விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் திரும்பவும் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நாம கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. பாரி எதிரிகளை துரத்திக்கிட்டு ஓடும்போது மீண்டும் சென்னாய் ஊளையிடும் ஓசை கேக்குது. அவங்க ஓடையை கடந்துட்டாங்க அப்படின்றத அந்த குறிப்பு சொல்லுது. தன்னுடைய வேகத்தை இன்னும் கூட்டணும் அப்படின்னு அவன் முடிவெடுக்கும் போது ஊளையின் ஓசை பாதியில அறுபட்டு நிக்குது. ஓடிட்டு இருந்த பாரி கால்கள் அப்படியே நின்றுச்சு. மற்றவங்களும் நிக்கிறாங்க. மேல் மூச்சும் கீழ் மூச்சுமா தவித்தபடி எல்லாரும் பாரியின் முகத்தை பாக்குறாங்க. கொஞ்சம் அமைதிக்கு பின்னால பாரி சொல்றான், எதிரிகள் கூவுகிறவனின் தொண்டை குழியில் ஈட்டியை இறக்கி விட்டனர். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். விலங்கின் பாய்ச்சலை பின்னுக்கு தள்ளும் ஆற்றல் கொண்டது வேள்பாரியின் பாய்ச்சல். ஆனா இன்னைக்கு அதையும் விஞ்சும் வேகத்தை காடு பார்த்துட்டு இருந்தது. பாரி வேட்டை தொடங்கியது. நானேற்ற துடித்து கொண்டிருந்த விரல்களை கட்டுப்படுத்த போராடுறான் பாரி. கட்டுப்பாடுகளை எல்லா நேரங்களிலும் மனம் சிறப்பாக கையாள்றதில்லை. இரத்தக்கரை படிந்த கணத்தில் அதனோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றது ஊகத்துக்கே அப்பாற்பட்டது. அவன் நினைச்சதை விட விரைவா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். சிறு குன்றின் மறுபக்கத்துல எதிரிகளின் வருகைக்காக காத்துட்டு இருக்கிறான். வீரர்கள் 2 பேரும் தயார் நிலையில நிக்கிறாங்க. அளவனும் கீதானையும் அம்பின் முனையில நஞ்சு முல்லை சொருகி கொடுத்துக்கிட்டு அடுத்த அம்ப கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க. காஞ்சிரை மரத்தின் பின்னணியில அவங்களோட உருவம் கண்ணில் படும் பொழுதுக்காக காத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஓசை எழுப்பிய அவனின் தொண்டை குழியில ஈட்டியை சொருகிய உடனே அவன் ஓடைக்குள்ள சரிஞ்சு விழுந்துட்டான். அவன் விழுந்து மடிந்ததை பார்த்த பின்னாலதான் காலம்பன் அந்த இடத்தை விட்டே புறப்படுறான். ஓட்டத்தை நிறுத்தி ஓசை கேட்டு திரும்பினதும் அவனை தேடி தாக்கவும் அவன் இறந்து விட்டானா அப்படின்றத உறுதிப்படுத்தவும் காலம்பன் செலவழித்த நேரம்தான் பாரி முன்வந்து சேர கூடுதல் வாய்ப்பை உருவாக்குது. முன்னோக்கி போய் மிக பொருத்தமான இடத்தை தேர்வு செய்து காத்திருந்தான் பாரி. ஓசை கொடுக்கிறவனை கொன்ற பிறகுதான் காலம்பனின் மனதில் குழப்பங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. காரமலையின் மேல் விளிம்பிலிருந்து அவ்வப்போது ஓசை கேட்டது. காலை நேரத்து உயிரினங்களின் ஓசை அப்படின்னு கவனம் கொள்ளாம விட்டுட்டோம். அவை அனைத்தும் மனிதர்கள் எழுப்பிய ஓசை அப்படின்னா அவங்க யாருக்காக எழுப்புறாங்க? இந்த ஓசை கேட்டு வரப்போறவங்க யாரு? அல்லது ஆயத்த நிலையில் நிற்க போறவங்க தான் யாரு? நம் மீது தாக்குதல் தொடுக்க எந்த இடத்தை அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது பாரி தேர்வு செஞ்ச இடத்துல மிக சரியா வந்துகிட்டு இருந்தான் காலம்பன். வில்லில் இழுப்படும் நான் விடுபடும் கணத்துக்காக காத்துட்டு இருக்குது. வீரர்கள் 2 பேரும் பாரியின் தொடக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வலது கையில் பிடரி நரம்பு முறுக்கேறிய போது விரல்களின் வலு இன்னும் கூடுது. ஆனாலும் முதன்மையா ஓடிட்டு இருந்த காலம்பனை நோக்கி பாரி அம்பை எய்தல. அடுத்தடுத்து 3 முறை அம்பை எய்துவதற்கு ஏற்றாற் போல எதிரிகளின் கூட்டம் தடுப்பேதும் இல்லாமல் முழுமையாக முன்னால் வரும் வரை காத்திருந்தான் பாரி. தனது தாக்குதல் இலக்குகள் எதிரி வந்த பிறகும் தாக்காமல் காத்திருக்க பயிற்சி கை கொடுப்பதில்லை. அங்கு கை கொடுப்பதெல்லாம் முழுமையும் அழிக்க வேண்டும் என்ற வெறி மட்டும்தான். அடங்காத வெறியோடு பொறுமையை கை கொள்வது மட்டுமே மனம் பக்குவப்பட்டதன் உச்ச அடையாளம். அம்பின் முனை கண்ணிமைக்கும் பொழுது கூட முன்பாய்ந்தோ பின்தங்கியோ சென்று விடக்கூடாது அப்படின்றதுல மிக கவனம் கொண்டிருந்தான் பாரி. குன்றின் மேடான பகுதியிலிருந்து சிறு ஓசை கேட்டு காலம்பன் திரும்பிய கணத்தில் அம்புகள் காற்றை கிழித்து கொண்டு வருது. தற்காத்து கொள்ள மரங்களோ பெரும் பாறையோ அற்று வெறும் கொடிகள் மட்டுமே படர்ந்து கிடக்கும் இடத்துல பாய்ந்து வந்த அம்பில் ஒன்று கூட இலக்கு தப்பல. 2வது அம்பை தொடுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மட்டுமே எதிரிகளுக்கு கிடைத்த சிறு வாய்ப்பா அமையுது. எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள சில கணங்கள் தேவைப்படுது. கூட்டத்தோட தலைவன் யார் அப்படின்றது தெரியாவிட்டாலும் முன்னால வர்றவங்க சட்டென மறைந்து கொள்ள மரமோ பாறைகளோ இல்லை. ஆனா பின்னால வருகிறவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முடிவு செஞ்ச பாரி தாக்குதலின் முதல் இலக்காக கடைசியா வந்துகிட்டு இருக்கிறவனை குறிவைக்கிறான். தன்னுடைய தோள்பட்டையில வந்து செருகிய அம்பை உருவி எடுக்கிறான் ஒருத்தன். சிறு விரல் நுனி அளவே அது உள்ளே போயிருந்தது. அம்ப தொலைவுல வீசிட்டே சொல்றான்,
இது தைத்து நாம் வீழ்வோம் அப்படின்னு நினைச்சு போரிடுறவங்கள பத்தி என்ன சொல்றது? அவங்க நம்ம கண்டுணர்ந்து நெருங்கிட்டாங்க. நாம் இந்த இடத்தை விட்டு விரைவா அகன்று போகலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே காலம்பன் ஓட்டத்தின் வேகத்தை கூட்டுறான். மரமோ பெரும் பாறையோ அற்ற இந்த பகுதி அம்பு எய்தி தாக்குவதற்கு ஏற்றது. இத விரைவில் கடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது கால்களின் வேகம் 2 மடங்காகுது. ஓடிக்கிட்டே அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சிந்தித்த போதுதான் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றான் காலம்பன். என்னன்னு கணிப்பதற்குள்ள புரிஞ்சிருச்சு. தனக்கு பின்னால விரைந்து வரும் கால்களின் ஓசை அறுபட்டு விட்டது அப்படின்னு. என்ன ஆனதென திரும்பி புதர் விலக்கி அந்த இடம் வந்த போது அம்பு தைத்து 6 பேர் மண்ணில் சாய்ஞ்சு கிடந்தாங்க. மற்றவர்கள் மறைப்புகளில் அண்டியபடி சாய்ந்து கிடந்த ஒருவனின் முதுகில் இருந்த கூடையை எடுக்க முயல்றாங்க. அம்பு எய்துகிறவர்கள் உயரமான மிக பொருத்தமான இடத்திலிருந்து எய்துவதால் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கூடையை கழற்ற முற்பட்ட போது இன்னொருவனின் கழுத்தில் செருகியது அம்பு. அவன் மயங்கி சரிய அதிக நேரம் ஆகல. நிலைமையின் விபரீதத்தை காலம்பன் உணரத் தொடங்குறான். அவை வெறும் அம்புகள் அல்ல, நஞ்சு தடவிய அம்புகள் கூட. உடல் செயலிழக்க பொழுதாகும். அதனினும் கொடும் ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடக்குது. புரிந்து கொண்ட கணம் விழுந்து கிடப்பவனிடம் இருக்கும் கூடையை எடுக்க முயலாதீர்கள், விரைந்து இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு கத்துறான். அவனோட குரலின் அதிர்வு அடங்கறதுக்கு முன்னாலேயே அனைவரும் பாய்ந்து வெளியேறாங்க. ஆனால் நீண்ட தொலைவுக்கு மறைப்புகள் ஏதுமின்றி இடுப்பளவு இருக்கும் செடி கொடிகளுக்குள் தான் ஓட வேண்டியிருந்தது. அம்புகள் கணக்கின்றி சீறிக்கொண்டிருந்தன. பாரி முழு வேட்டையை முடிக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். முன்னால் சென்று கொண்டிருந்த காலம்பனின் பாய்ச்சல் மின்னல் வேகம் கொண்டது. கணிக்க முடியாத வேகத்துல அவங்களோட கால்கள் பாய்ந்துட்டு இருந்துச்சு. தங்களின் போக்கை சட்டென மாற்றி இடப்புற சரிவுல இறங்கலாம் அப்படின்னு காலம்பன் முடிவு செய்றான். அது தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடியது. தங்களின் வேகத்தை இனி எவனாலும் பின்தொடர்ந்து நெருங்க முடியாது அப்படின்னு அவன் எண்ணிய கணத்துல அவன் ஓடும் திசையின் மேட்டு பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு சென்னாய் ஊளையிடுது. விக்கித்து போய் நிக்கிறான் காலம்பன். என்ன நடக்குதுங்க? இன்னொருவன் ஓசை எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். ஓசை எழுப்புவதை எத்தனை பேர் செய்யறாங்க? 3 மலைகளிலும் நாம் ஆட்கள் நிறுத்தியதை போல 3ஆம் மலை எங்கும் அவங்க நிறுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாதையை மாற்றி புதற்காட்டுக்குள்ள நுழையிறான். பெருமரங்களும் அடர்ந்த புதர்களும் இனி இல்லை. குறுமரங்களின் காடும் பனைமர கூட்டமே விளைந்து கிடக்குது. கண்காணாமல் மறைந்து விரைவதற்கு இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு காலம்பன் கணித்த போது அவன் போன புதிய திசையின் எதிர்ப்புறத்திலிருந்து கோட்டானின் குரல் கேட்குது. பனங்காட்டிலிருந்து இயல்பா கேட்கும் ஓசைதான் அது. ஆனால் அது கோட்டானின் ஓசை அப்படின்னு நம்ப காலம்பன் தயாராக இல்லை. எல்லா திசையிலையும் அவங்க சூழ்ந்துட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு போறான். சற்றே வேகம் குறைத்த போது உடன் வந்து நிற்பவர்களின் எண்ணிக்கை பேரதிர்ச்சியை கொடுக்குது. அம்புகளுக்கு தப்பி வந்து சேர்ந்தது 8 பேர் மட்டும்தான். 10 பனை தொலைவை தாண்டும் முன் பேரழிவு நிகழ்ந்து விட்டது. அப்படின்னா பரம்பின் வீரர்கள் எவ்வளவு துல்லியமான தயார் நிலையில இருந்திருக்கிறாங்க. மனம் ஒரு கணம் கலங்குது, மறுகணம் மீண்டது. இனி சமவெளி இல்லாத பகுதியின் வழியே போவோம். இந்த 7 பேர் போதும், அவங்களோட தோல்ல இருக்கும் கூடை போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதற்கு தகுந்த திசை வழியை தேர்வு செய்யறான் காலம்பன். சற்றே பின்வாங்கி சிற்றோடையை கடந்து இடப்புற காட்டை ஊடறுத்து போக முயற்சி செய்றான். அவனது வருகைக்காக காத்திருந்தான் பாரி. குறிப்பொலிகள் சரியான அடையாளங்களை பாரிக்கு காட்டி கொண்டிருந்தது. மிகவும் கவனமாகத்தான் சிற்றோடையில் காலம்பன் இறங்குறான். அதைவிட கவனமா பாரி அவனை பார்த்துட்டு இருந்தான். அடுத்தடுத்து அவங்க உள்ள இறங்குறாங்க. காத்திருந்த பாரியின் விரல்கள் நாணை விடுவித்த போது அம்புகள் சீருது. ஓசை கேட்டதும் எதிரிகள் சிற்றோடை எங்கும் கிடக்கும் பாறைகளின் மறைவில் பதுங்கிக்கிறாங்க. இருவரின் மீது அம்பு தைத்தது உறுதி அப்படின்னு வீரர்கள் சொல்றாங்க. ஆனா எல்லாரும் பாறையின் மறைவில் பதுங்கியதால தாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் விலகி அவங்களை எதிர்கொள்ளும் முகமா கீழ் திசைக்கு போக முடிவெடுக்கிறான் பாரி. புதற்காட்டை கிழிச்சுக்கிட்டு ஓடக்கரையோரும் ஓடுது கால்கள். சரி பாதிக்கு மேல் வீழ்த்திவிட்ட மகிழ்வில் வீரர்களின் வேகம் பல மடங்கு அதிகரிக்குது. பாரியின் கணிப்பையும் நுட்பத்தையும் வீரத்தையும் ஆவேசத்தையும் அருகிருந்து பார்க்கும் இந்த கணம் கூட இருந்த 4 பேருக்கும் இணையற்றதா இருந்துச்சு. சிற்றோடையின் கீழ் திசைக்கு வந்ததும் பொருத்தமான இடத்துல நின்று பார்க்கறான் பாரி. தாக்கப்பட்ட இடத்தில் சரிந்து கிடந்த இருவரை தவிர வேறு யாரும் இல்லை.
அதற்குள் எங்க போனாங்க அப்படின்னு அவன் தேடிய போது கூவல் குடியினரின் ஓசை ஓடையின் மேல்புறத்திலிருந்து கேக்குது. காலம்பன் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டான். தேவாங்கு விலங்கை எடுத்துச் செல்வதுதான் தனது நோக்கம், பரம்பின் மக்களை தாக்கி அழிப்பது தனது வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்துகிட்டு இருந்த அவன் இப்போ வேறு சிந்தனைக்கு போறான். தங்களை நோக்கி தாக்குதல் தொடுப்பவர்களை அழிக்காமல் தங்களால் தேவவாக்கு விலங்கை கொண்டு செல்ல முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால எதிர்த்தாக்குதல் நடத்தும் உத்தியை வகுக்கிறான். கூடையை சுமந்திருக்கும் இருவரை மலையின் சரிவொன்றுல பதுங்கி இருக்க செய்யறான். மீதம் உள்ள 4வரும் தாக்குதலுக்கு ஆயத்தமாகறாங்க. ஓடையின் மறுக்கரையில உள்ள புதற்காட்டை கிழித்து தாக்குதல் தொடுப்பவர்களை தேடி அவங்க முன்னேறாங்க. பச்சை மலை தொடரில் ஏறத் தொடங்கி 10 நாள்கள் ஆகின்றன. ஆனா இந்த 10 நாட்களும் பதுங்கியே செயல்பட்டு கொண்டிருந்த அவங்க முதன் முறையா தாக்குதல் தொடுக்கும் ஆவேசத்தோடு பீறிட்டு ஓடுறாங்க. காலம்பன் மரங்களை முறித்து கொண்டு முன்னகர்ந்தான். அவனோட கண்ணில் படும் மனிதனை ஒற்றை கையால் ஒடித்தெறியும் வேகம் கொள்றான். எதிர்பாராத நேரத்துல கூடையோடு மலைச்சரிவில் பதுங்கி இருப்பவர்களின் திசையிலிருந்து கூவலோசை கேக்குது. ஓடிக்கொண்டிருந்த காலம்பன் அதிர்ந்து போறான். சிற்றோடையில் இருக்கும்போது தங்களை தாக்கியவர்கள் இந்த மேட்டின் மீது நின்றுதான் அம்பு எய்தாங்க. அவங்கள தேடித்தான் அவன் போயிட்டு இருந்தான். ஆனா இப்போ தேவாங்கு விலங்குகளோடு இருப்பவங்களை நோக்கி ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் மீண்டும் அவங்கள நோக்கி போறான். கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் சிற்றோடையின் கீழ்ப்புறம் இருந்த பாரி அதை நோக்கி ஓடத் தொடங்குறான். காலம்பன் ஓடையின் வலப்புற புதர்களின் வழியையும் பாரி ஓடையின் இடப்புற புதர்களின் வழியையும் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓசை வந்த திசையை நோக்கி மலைக்கு மேலே இருந்து இணை சொல்ல முடியாத வேகத்துடன் கீழிறங்கி கொண்டிருந்தான் நீலன். ஓடையை சுத்தி தான் மீண்டும் மீண்டும் கூவல் குடியின் குரல் கேக்குது. அங்கு என்னதான் நடக்குது அப்படின்றது புரியாம தத்தளிக்கிறான் பழையன். மலையின் சரிபாதிக்கும் கீழ் தரைக்கு மிக அருகில் தான் அந்த இடம் இருக்கு. நாம் வீரர்களோடு அந்த இடம் போவோமா அப்படின்னு தோணுது. ஒருவேளை வேறு வழியில் அவங்க கீழிறங்கி தப்பிக்க முயற்சி செஞ்சா என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்சு மேலேறி போகும் திட்டத்தை கைவிடுறான். அவங்க இறங்க வாய்ப்புள்ள பகுதியை கணிச்சுக்கிட்டே ஆயத்த நிலையில் இருந்தான் வேட்டூர் பழையன். இதுவரை இல்லாத கோபம் காலம்பனின் மனதில் உருவேறியபடி இருந்தது. இந்த விலங்கை எடுத்து போறதுக்காக தான் இவ்வளவு இழப்புகளை சந்தித்து இவ்வளவு பெரிய முயற்சியை செஞ்சிருக்கோம். அது வெற்றிகரமா முடிய போற இறுதி கட்டத்துல முற்றிலும் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியதாகிவிட்டதே. ஆனாலும் எந்த காரணம் கொண்டோ இந்த முயற்சியில நாங்க தோக்க மாட்டோம். அதையும் மீறி நாங்க தோக்க நேர்ந்தா எங்கள் அத்தனை பேரோட உயிரும் இந்த மலையில் மடிந்தாலும் எங்கள்ல ஒருத்தன் கூடையை சுமந்து பரம்பின் எல்லையை தாண்டி வெளியேறி போவதை தடுக்கும் வலிமை எவனுக்குமே கிடையாது. காலம்பனின் நாடி நரம்புகள் எல்லாம் கனன்றுகிட்டு இருந்துச்சு. எதிர்படும் பாறையை கையால் குத்தி நொறுக்கி விடும் ஆவேசத்தோட ஓடிட்டு இருக்கிறான். சிற்றோடையின் இரு கரைகளிலும் பறவைகள் படப்படுத்து விலகிய போது 2 பேரும் உணர்றாங்க இணையாக ஓடி வரும் எதிரிய. தேவாங்கின் கூடை சுமந்து உட்கார்ந்திருந்தவங்களை நோக்கி பாரி விசை கொண்டு ஓடும்போது எதிரிகளோட ஈட்டி பாரியின் பின்னால் வந்துகிட்டு இருந்த வீரன் ஒருவனை சாய்ச்சது. ஓடையின் நாணல்களுக்கு இடையிலும் அம்புகள் இறங்கி கொண்டுதான் இருக்கு. காட்டின் தன்மையும் காற்றின் வேகமும் அறிந்து அம்பு எய்துவதில் பரம்பின் வீரர்களுக்கு இணை சொல்லவே முடியாது. ஆனா இந்த 2 குறிப்புகளையும் அறியாமலேயே எதிரிகள் எரியும் ஈட்டியின் வலிமை மரங்களை துளைத்து செல்லக்கூடியதா இருந்துச்சு. கூடையோடு பதுங்கி இருந்தவனை நோக்கி பாரியின் அம்புகள் பாய்ந்த போது எதிர் திசையில் ஓடி வந்துட்டு இருந்த எதிரிகளின் மீது நீலனின் ஈட்டி இறங்கியது. மேலிருந்து வந்த வேகத்தில் இணையற்ற விசையோடு எரியப்பட்ட ஈட்டி எதிரியின் மார்பில் தைத்து அம்பினை போல் நின்ற போது அவங்க எரிந்த ஈட்டி பாரியோடு வந்துகிட்டு இருந்த இன்னொரு வீரனின் மார்பை துளைச்சு வெளியேறுது. இந்த மாதிரி ஒரு சூழலை யாராலையுமே கணிக்க முடியல. பின்னால வந்தவங்க பதுங்கினாங்களா, வீழ்ந்தாங்களா, மறைஞ்சாங்களா அப்படின்னு காலம்பனால கூட கணிக்க முடியாதது போலவே பாரியாலையும் கணிக்க முடியல. அளவனும் கீதானையும் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம தொலைவுல ஓடி வந்துட்டு இருந்தாங்க. கூடையோடு பதுங்கிய இருவரின் மீதும் அம்புகள் பாய்ந்ததை காலம்பன் உறுதிப்படுத்திய போது தனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த 2 வீரர்களும் இல்லை என்பதை பாரி உணர்ந்து கொண்டார். காலம்பன் வெறியின் உச்சத்தில் இருந்த போது அதன் இன்னும் மூர்க்கம் கொண்டிருந்தான் பாரி. அம்பு இல்லாம நின்றுட்டு இருந்த பாரியை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தாங்க கீதானியும் அளவனும். மேலிருந்து ஈட்டிய பாய்ச்சிய வேகத்துல
நிலை தடுமாறி உருண்டுகிட்டு இருந்தான் நீலன். உருளும் திசை பார்த்து பாரியும் காலம்பனும் கவனத்தை சிதற விடல. 2 பேரும் ஒருவரை ஒருவர் முதன்முறையா நேர்கொண்டு பாக்குறாங்க. தன்னை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருந்த கீதானியின் பக்கம் திரும்பாமலே அவன் வரும் வேகத்தை கணித்து அம்பை வாங்க கைய நீட்டான் பாரி. தனது முழு வேகத்தோடு வந்துகிட்டு இருந்த கீதானி அம்பை பாரியிடம் நீட்ட முனைந்த போது அவனது முதுகை துளைத்து வெளியேறி கொண்டிருந்தது காலம்பன் எறிந்த ஈட்டி. ஒரு கணம் அதிர்ந்து நின்றான் பாரி. அம்பை தர முடியாத ஏக்கத்தோடு கீதானி மண்ணில் சரிந்துகிட்டு இருந்தான். பின்னால வந்துகிட்டு இருந்த அளவன் பள்ளத்துல உருண்டுகிட்டு இருந்தான். களத்தில் மிஞ்சி நின்றது காலம்பனும் பாரியும் மட்டுமே. விழுந்த இடத்திலிருந்து தலை நிமிர்ந்து நீலன் பார்த்த போது அங்கு நடப்பது எதுவுமே புரியல. அவன் விழுந்த பள்ளத்திலிருந்து மேலேறும் முன் பாறைகளும் மரங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி நொறுங்குவதை போல உணர்றான். பாரி இங்கு எப்படி வந்தான்? யார் அந்த எதிரி? என்ன நடக்குது? எதுவுமே புரிப்படல. பள்ளத்திலிருந்து வேற பிடிச்சு மேலேறி வந்த நீலனின் கண்களில் 2 பேருமே தென்படல. இங்கும் அங்குமா அலை மோதி ஓடையோரத்து பாறையின் பின்புறம் நோக்கி ஓசை கேட்டு போறான். நேற்று மயிலாவோடு வந்த போது மண் பிறண்டு பெரும் பள்ளமா கிடக்கிற இந்த இடத்துல காட்டெருமைகள் மோதிய கதையை நீலன் சொன்னான். இப்போ அந்த இடத்தில் காட்டெருமையினும் வலு கொண்டு 2 பேர் மோதிட்டு இருக்கிறாங்க. காலம்பனோட தோள்கள் பாறையை சிதைக்க வல்லது. பாறையின் தோள்களோ பாறை கொண்டும் சிதைக்க முடியாதது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று நேர்கொண்டு மோதிக்கொண்டன. மோதும் வேகமும் ஓசையும் காடதிர செய்தன. காலம்பன் தனது எதிரியின் உடலை 2 கூறாக்க முற்பட்ட போது எதிரியும் அதற்குத்தான் முயல்கிறான் அப்படின்றத உணர்ந்தான். சற்றே உடல் விலக்கி பின்விசை கொடுத்து முட்டி தூக்குறான் காலம்பன். பாரியோட கால்கள் எளிதில் மண் விட்டு அகலவே இல்லை. நிலத்தில் வேர் ஊன்றுவதை போல ஊன்றி நிற்கும் பாரியை அவ்வளவு எளிதில் காலம்பனால அசைச்சு எடுத்துட முடியல. காலம்பனின் தோள்கள் மிகவும் விரிந்தவை. உறுதியிலும் உயரத்திலும் ஒப்பிட முடியாதவை. பாரிய அப்படி சொல்லிட முடியாது. ஆனா தோற்றத்தின் அளவுகள் தீர்மானித்து விடுறதில்ல அப்படின்றத பாரியை சரிக்க முடியாத கணத்துல காலம்பனும் உணர்றான். 2 பேரும் சம நிலையில மற்போர் புரியும் போது இணைதலும் விலக்குதலும் மரபில்லை அப்படின்னு நீலன் திகைச்சு போய் நிக்கிறான். இவ்வளவு பெரிய வீரர்களோடு காட்டை கிழித்து உள் நுழைந்து தேவாங்கை கைப்பற்றி வெளியேற போகும் கடைசி பொழுதில் மரித்து அழிக்கும் இவனின் உயிர் எடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு மண் பிளப்பதை போல அடித்து நகர்த்துறான் காலம்பன். பரம்பின் குல அடையாளத்தை கைப்பற்றி 3 மலை கடந்து உயிர் பல சிதைத்து காரமலையின் கரை தொட நினைக்கும் இவனின் எலும்பு கொண்டு இந்த இடம் அகழ்ந்து கீதானையை அடக்கம் செய்ய குழி அமைப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே முழக்கிறான் வேல்பாரி. சோர்வும் தளர்வும் நெருங்காத வண்ணம் உள்ளுக்குள்ளிருந்த ஆத்திரத்தை ஊதி பெருக்கிக்கிறாங்க 2 பேரும். எதிரியை சாய்க்கக்கூடிய வேலை நீடிப்பதை ஒருவராலும் பொறுத்து கொள்ள முடியல. 2 முறை காலம்பனின் அடித்தொடையின் பின்னர்பு பாரிக்கு வசப்பட்டது. அதில் சுழித்து அடித்தால் சரிவான் அவன். ஆனால் மற்போரில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு மனச திசை மாத்திக்கிறான் பாரி. காலம்பனின் இடுப்பில் கட்டியிருந்த ஆடையின் தடித்த சரடுக்குள்ள கழுத்தினில் இறக்கக்கூடிய குத்துக்கோல் இருந்தது. சட்டென அதை எடுத்து எதிரியின் தோளிலே இறக்கும் வாய்ப்பு வந்த கணம் காலம்பன் தன்னையே அவமானமாக கருதினான். எனது வீரத்தை எனது கையால் சிதைக்கும் செயலை விட நான் மரணத்தையே தழுவேன் அப்படின்னு உறுதி கொள்றான். அவனோட எண்ணம் அந்த உறுதி ஏற்கும் கணம் பாரியின் எதிர்பாராத தாக்குதலில் தூக்கி அடிக்கப்பட்டான். மண் சிதைந்து எங்கும் தூசி படர்ந்துகிட்டு இருக்கும் போது சரிவிலிருந்து இறங்கி வந்து சேர்றான் தேக்கன். பாறையின் மீது பாறை சரிந்து விழுவதை போல இருந்தது அதன் பிறகான காலம்பனோட தாக்குதல். கண்ணின் ஓரத்தில் தேக்கன் வந்தது பாரிக்கு தெரியுது. இவ்வளவு வலிமை வாய்ந்த எதிரிகளை தன்னந்தனியாக சந்தித்து 2 முறை மோதி இருவரை வீழ்த்தி தனது உடல் எங்கும் பெரும் தாக்குதலை தாங்கி சற்றும் அசராமல் 3 மலைகளை கடந்து கடைசி கணம் வரை ஆறாத சினத்தோடு வந்து கொண்டிருக்கும் பரம்பின் ஆசான் கண்ணில் பட்ட கணம் பாரியின் ஆவேசம் சூறை காற்றாய் மேலெழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்துல நெருப்பை ஊடறுத்து செல்லும் விட்டிலை போல காலம்பனை பிளந்து நுழையும் வேகத்தோடு முன்தலையால் குத்தி நகர்த்துறான் பாரி. இதுவரையிலான தாக்குதலை விட 2 மடங்கு வேகத்தோடு தான் தூக்கி வீசப்படுவதை காலம்பன் உணர்றான். தனியொரு வீரன் தன்னை முட்டி சாய்க்கும் வீரத்தோடு இருப்பதை முதன்முறையாக உணர்ந்த காலம்பன் அதே முன்தலை முட்டின் வழியே விலா எலும்பை நொறுக்கி அவனது வீரத்துக்கு கைமாறு வழங்கணும் அப்படின்னு வெறி கொண்டு
மண்ணில் விழுந்த வேகத்தில் புரண்டு எழறான். விழுந்து புரண்டதுல அவன் இடுப்பில் முடிச்சிடப்பட்ட ஆடை கிழிப்பட்டதால சரட்டுக்குள்ள குத்துக்கோல் இருக்கிறது சூரிய ஒளியில பளிச்சுன்னு தெரியுது. அதை பார்த்த கணத்தில் தேக்கன் கத்துறான், பாரி, மோதுறதுக்காக அவன் கிட்ட போகாத, குத்துக்கோல் மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னோட இடுப்புல இருந்த குருவால தூக்கி வீசுறாரு. வெறி கொண்ட பாரியின் கண்கள் காலம்பனையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குருவால் எங்கு விழுந்தது அப்படின்னு தெரியல. விழுந்த கணம் வெகுண்டெழுந்த காலம்பன் பாரியின் மீது பாய போகும் கணத்தில் பின்னால் இருந்து கத்திய கிழவனின் குரல் மனதை இடி என தாக்குது. எழும் புழுதிக்கு நடுவே உறைய வைக்கும் சொல்லாக அது இருந்துச்சு. சற்றே தடுமாறி அவன் சொல்லிய பெயரை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்த்தான். அவனது தாக்குதலை எதிர்கொள்ள பாரி நிற்கும் போது காலம்பனின் வாய் கிழவன் சொன்ன பெயரை உச்சரிக்குது. பாரி. நான் பாரி எனும் மனிதனுடனா இவ்வளவு நேரம் மோதிக்கொண்டிருந்தேன். மனம் நம்ப மறுத்தது. எதிரியை பாரியாக எண்ணத் தொடங்கிய கணத்திலிருந்து அவனது ஆவேசம் உதிரத் தொடங்குது. அடிவேர் அறுபட்ட மரம் போல உணர்ந்தான் காலம்பன். தாக்குதலுக்காக பறவையின் சிறகு போல விரிந்த அவனோட கைகள் அவனை அறியாமையே சரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனது செயல்கள் எவையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. பாரியை பற்றி சிறு வயது முதல் கேள்விப்பட்ட கதைகள் காலம்பனோட மனச மாத்திருச்சு. பெருக்கெடுத்த குருதியின் ஆவேசத்தை குலக்கதைகள் கீழிறக்குது. அவனது கைகள் குவிய தொடங்கும் போது கால்கள் மண்ணை நோக்கி சரிந்துகிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.